அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சர்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்ட்ரி முக்கியங்கிறது முக்கியம். அதே போல் நமக்கு சபை ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு முக்கியம். எந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியணும். மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். ஓகே, இது தொடர்ந்து இங்கே இந்த 18ஆம் அதிகாரத்தையும் வீட்டில் போய் நிதானமாய் வாசித்து பாருங்கள். கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் வருகிறார். அந்த பட்டணத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்னா 18 மாதங்கள் தங்கியிருக்கிறார். 18 months. அவரை 18 மாதங்கள் அங்கே தங்கியிருக்கிறார். தங்கியிருந்து அங்கே ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அங்கே இருக்கிற ஆக்கிலா பிரிசிலா அவங்க 2 பேரும் கூடார தொழில் பண்ணுகிறவர்கள். இவனுக்கும் கூடார தொழில் பண்ண தெரிஞ்சதுனால அவர்கள் 2 பேரோடு சேர்ந்து இவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறார், வேலை பார்க்கிறார். முதல் 18 மாதங்கள் வேலை பார்க்கிறார். ஆக்கிலா பிரிசிலா இவர்களை கொஞ்சம் திடப்படுத்துகிறார். இவர்களோடு சேர்ந்து எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு போய் அங்கிருக்கிற யூதர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறார். அந்த கொரிந்து பட்டணத்தை முழுவதும் ரொம்ப அழகாக சர்வே பண்றார். இப்போ இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? ஏன்னா பட்டணம் எப்படியோ அந்த பட்டணத்துடைய விஷயங்கள் சபைகளுக்குள்ளே பிரதிபலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளம் இருக்கிறது. இந்த பட்டணம், கொரிந்து பட்டணம் என்பது ஒரு வியாபார ஸ்தலம். ஒரு பெரிய கிட்டத்தட்ட சொல்லுகிறார்கள் ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸுக்கு அந்த பட்டணம் இருக்குமா. இப்போ சென்னை பட்டணம் எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒரு 50 கிலோமீட்டர் வைத்துக் கொள்ளலாமா. இங்கேருந்து நம்ம பெருங்குளத்தூர் போனோம்னா 45 கிலோமீட்டர். இந்த சரௌண்டிங், இந்த நீளம் 45 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அகலம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வைத்துக் கொள்ளலாம். சரியா? அப்போது இத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்முடைய பட்டணம் அமைந்திருக்கிறது. சென்னை பட்டணம் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு இது சென்னைங்கிறது, ரியல் சென்னைங்கிறது சிறுசு. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறது போல கொரிந்து பட்டணமும் அது கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் வியாபார ஸ்தலம். அந்த பட்டணம் 2 பக்கத்திலையும் வியாபார ஸ்தலம் பெருகின ஒரு இடம். அந்த பட்டணம் ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸுக்கு அது ரொம்ப அதிகமாக பரவி இருக்கிறது. அந்த பட்டணத்தை பற்றி நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். அதில் குறிப்பாக சொல்லும் பொழுது அந்த பட்டணத்துடைய சமூக அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்திலே இந்த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் ரோமர்கள் இருந்தார்கள். ரோம அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். ரோமர்கள் இங்கே வியாபார பட்டணமாக இருந்ததுனால ரோமர்கள் குடியேறி இருந்தார்கள். அடுத்து அந்த கொரிந்து பட்டணத்தில் யூதர்கள் இருந்தார்கள். யூத கலாச்சாரமும் ரோமர்களும் இருந்தார்கள். யூத கலாச்சாரம் யூதர்களும் இருந்தார்கள். அங்கே கிரேக்கர்கள் இருந்தார்கள். கிரேக்க கலாச்சாரமும் அதிகமாக இருந்தது. அங்கே அடிமைகள் ஏராளம் இருந்தார்கள். அங்கு சுயாதீனராக விடுதலை பெற்றவர்களாகவும் சில நபர்கள் இருந்தார்கள். ஒரு 5 வகையான அல்லது குறிப்பாக 4 குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லலாம். ஒன்று ரோமர்கள் எப்படின்னா, எதுக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ரோமர்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு பதவியும் பணமும் பிரதானமானது. அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கும் எந்த வேலையும் செய்வதற்கு, எவரையும் அடிப்பதற்கு, எவரையும் காலி பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அவங்கள எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் அல்லது பிஸியாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் ரோமர்கள். கிரேக்கர்கள் யார் அப்படின்னா நிறைய தத்துவங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். பிலாசபிஸ், கல்வி, அதாவது அறிவில் பெருத்தவர்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இல்லை,
ஞானத்தை தேடுகிறார்கள். அவங்ககிட்ட எப்போ பேசினாலும் இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம் எல்லாம் கொஸ்டின் பண்ணி தத்துவத்தின் அடிப்படையில் பிலாசபியை பேஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் அதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஸோ அதிக படித்தவர்கள், அதிகமாக அறிவு படைத்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கிரேக்கர்கள். மூன்றாவதாக யூதர்கள். இந்த யூதர்கள் யாருன்னா, தே ஆர் ஆல் ரிலீஜியஸ் பீப்புள். மார்க்கத்தில் அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களின் படி வாழ வேண்டும் என்று பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா குழுவினரும், இவங்க எல்லாம் யூதர்கள் 613 கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்பதிலே தீவிரமான எண்ணம் கொண்டவர்கள். அடுத்து இவர்கள் எல்லாருக்கும் வீட்டு வேலை செய்கிற எல்லா தாழ்வான வேலையில் செய்யக்கூடிய அடிமைகள். இந்த 4 கூட்டத்தார் அந்த பட்டணம் முழுவதும் பெருகியிருக்கிறார்கள். சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறது அன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் இருந்த சமுதாயம். இப்போ இதெல்லாம் நம்ம பேசுறது எதுக்காகனா, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ஊழியத்தை நம்முடைய ஏரியாவில் நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் லீடர்ஸாக இருக்கிறவங்க அந்தந்த ஏரியா லீடர்ஸாக சேர்ந்து உட்கார்ந்து இந்த அடிப்படையில் உங்கள் ஏரியாவில் எப்படிப்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள், எப்படிப்பட்ட சமூகத்தினர் வாழ்கிறார்கள், அதை பற்றிய தெளிவு இருந்தால் தான் அவர்களுக்காக குறிப்பாக சொல்லி ஜெபிக்க முடியும். ஏன்னா பவுல் இதெல்லாம் அலசி ஆராய்ந்ததுனால சுவிசேஷத்தை யாருக்கு கொண்டு போறாருன்னா, அங்கே இருக்கிற யூதர்களுக்கு கொண்டு போறார். அவர்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கொண்டு போறாருன்னா கிரேக்கர்களுக்கு கொண்டு போறார். அதுக்கப்புறம் ரோமர்களுக்கு கொண்டு போறார். இவர்களோடு நிறுத்தவில்லை, அடிமைகளுக்கும் கொண்டு போகிறார். அடிமைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி 4 கூட்டத்தாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி, நீங்கள் இந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த நிருபத்தை வாசிக்கும் போது தெரியும், 4 கூட்டத்தாரும் சபைக்குள் இருக்கிறார்கள். கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, ரோமர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, அடிமைகளும் இருக்கிறார்கள். எல்லாருமே சர்ச்சுக்குள்ள மெம்பராக இருக்கிறார்கள். ஸோ நம்முடைய சர்ச்லையுமே நம்முடைய பகுதியில் இருக்கிற எல்லா தரப்பட்ட ஜனங்களும் சபைக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் அல்லது குறிப்பிட்ட நபர்கள் என்ற நிலைமையில் இல்லாமல் நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற அத்தனை சாரார்களும் நம்முடைய சபைக்குள்ள அங்கம் வகிக்க வேண்டும். ஆமென். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்முடைய ஏரியாவை பற்றிய இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், சமூகத்தை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய ஏரியாவில் எப்படி இந்த தெளிவை அல்லது எப்படி நம்ம எடுக்கலாம், நம்முடைய ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது, ஹை கிளாஸ் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அல்லது லோ கிளாஸ் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் இந்த கிளாஸ்ன்னு சொல்றது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற ஒரு சாரார் இருக்கிறாங்க, ஒரு குரூப் இருக்கிறாங்க. அடுத்து லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள், அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள். நான் நினைக்கிறேன் கொளத்தூர் நம்ம வாழ்கிற பகுதியில் எல்லாத்துலேயும் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் 3 மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மெஜாரிட்டி. இல்லை, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எவனுக்கெல்லாம் கடன் இருக்குதோ அவங்களாம் மிடில் கிளாஸ். நான் சொல்றது புரியுதா? இந்த வறுமையில் இருக்கிற ஆட்கள் கடன் வாங்க மாட்டாங்க. பட்டினியாக இருந்தால் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா இருப்போம் நினைக்கிறது லோயர் கிளாஸ் பீப்புள். அவங்களுக்கு கடன் இருக்காது. ஹையர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் இருக்கும். ஆனால் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஸ்டவ்வு, 2 வீலர், காரு அத்தனை எவன்லாம் இஎம்ஐக்கு வாங்கியிருக்கிறானோ அத்தனை மிடில் கிளாஸ் பீப்புள். சரியா? ஈவன் ட்ரெஸ்ஸு கூட கிரெடிட் கார்டு கொடுத்து தான் வாங்குவாங்க. வர்ற வருமானம் போதாமல் செலவு பண்ணிட்டு கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் யார்? மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸில் லோயர் மிடிலா, அப்பர் மிடிலாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள். அப்போ இவங்களுடைய இதை நம்ம பார்த்தா தான் இவருடைய தேவை என்ன, இவருடைய பிரச்சனை என்ன, இவர்களுக்கு என்ன வார்த்தை அவசியம் என்பது நமக்கு தெரியும். இப்போது எனக்கு தெரிஞ்சு நம்முடைய வட்டாரத்தில் கடன் இல்லாத குடும்பங்கள் அப்படின்னு நம்ம பிக் பண்ணோம்னா வெரி வெரி ஃபியூ. இல்லை, இப்போ இங்கே யாரையும் கை தூக்க சொல்லலை, இங்கே கடன் இல்லாத நபர்கள் அப்படின்னா எத்தனை பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க? கடனோடு இருக்கிறவங்க கை தூக்குங்கிறத விட கடன் இல்லாத ஆட்கள் கை தூக்குங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடனே கிடையாது பாஸ்டர் எங்களுக்கு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9, ஒரு 9 பேர். இவ்வளோ பேர் இருக்கிறோம்.
இவ்வளோ பேர் இருக்கிறதுல 9 பேருக்கு மட்டும்தான் என்ன இல்லை. இப்போ கடனே இல்லைன்னு கை தூக்குனீங்களே, உங்களுக்கு இல்லையா உங்கள் குடும்பத்துக்கு இல்லையாங்கிறது அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. மேபி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் புருஷன் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கலாம். எனக்கு தானே கேட்டீங்க பாஸ்டர், எனக்கு கடன் இல்லை. இல்லை இல்லை, அதை கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, கடன் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்போ இங்கே இருக்கிறதுல ஒரு 10 பேர், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 பேரில் 10% தான் என்ன இல்லை, கடன் இல்லை. மீதி 90% எப்படி இருக்கிறோம்? ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள். இல்லை, ஒரு 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 பட்டணத்துடைய கண்ணாடி எது அப்படின்னா சபை தான். பட்டணம் எப்படி இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கக்கூடியது சபை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், சபையை பிரதிபலிப்பதாக பட்டணம் எப்போ மாறுதோ அப்போதான் எழுப்புதல் வந்து விட்டது என்று அர்த்தம். அல்லேலூயா. சபை ரொம்ப ஆசீர்வாதமாக, சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நன்மையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தவான்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கம் உண்டாகும். அப்போ சமுதாயத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிடும். ஆனால் அதுக்கு தான் சபையை கர்த்தர் தேசத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் பரிதாபம் என்னன்னா, உலகத்தை பிரதிபலிக்கிறதாக சபை இருக்கிறது. இப்போ இந்த நிலை மாறணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதற்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். கொரிந்து பட்டணத்துடைய சபையில் இந்த பிரச்சனை இருந்தது. அதைத்தான் பவுல் ஒவ்வொன்றாக அவர் டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வர வாரங்களை நம்ம தியானிப்போம். ஸோ இப்படி 4 விதமான அவருடைய சமூக சூழல் அப்படி இருந்தது. சரி, அவங்களுடைய மார்க்கம், ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, அவருடைய மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் எப்படி இருந்ததுன்னா, ரோமர்கள், கிரேக்கர்கள், இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா பல தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். எல்லாத்துக்கும் அன்புக்கு ஒரு கடவுள், காதலுக்கு ஒரு கடவுள், காமத்துக்கு ஒரு கடவுள், தண்ணிக்கு ஒரு கடவுள், வெளிச்சத்துக்கு ஒரு கடவுள் என்று எல்லாவற்றிற்கும் கடவுளை ஏற்படுத்தி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று வைத்து அவர்கள் நிறைய பல தெய்வ வணக்க கோட்பாடு உடையவர்கள். அதுலேயும் குறிப்பாக அப்ரோடைட் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை அந்த கொரிந்து பட்டணத்தில் வச்சுருந்தாங்க. 2 பேருமே அதை வணங்குவார்கள். கிரேக்கர்களாக இருக்கட்டும், ரோமர்களாக இருக்கட்டும். ரோமர்கள் வேற பேர் வச்சுருப்பாங்க, கிரேக்கர்கள் வேற பேர் வச்சுருப்பாங்க. பட் 2 பேரும் அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற மெத்தட், ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து அந்த கோவிலுக்கு போகிறவர்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும். அதனால அங்கு விபச்சாரம் செய்யக்கூடிய 1000 தாசிகள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. 1000 பேர் அந்த கோவிலை சுற்றிலும் 1000 பேர் விபச்சாரத்திற்காகவே அவர்கள் அங்கிருந்தார்கள். அதுதான் அங்க இருக்கிற ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ். அப்படின்னா பாருங்க, சமுதாயம் எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கும் என்பதை பாருங்கள். எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கும். ஆகவே அங்கு விபச்சார பாவம், அதாவது செக்ஸுவல் சின்ஸ், இம்மாராலிட்டி என்பது அதிகமாக பெருகி இருந்த ஒரு காலகட்டம். இன்னொரு எவிடன்ஸ் கார்டன் ஃபீட் சொல்லும்போது அதிர்ச்சியாக இருந்தது. இந்த வெனிரல் டிசீசஸ், அதாவது என்ன சொல்றது, எய்ட்ஸ் போன்றதான வியாதிகள், பால் உறவு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக அந்த பட்டணத்தில் இருந்ததுதான். அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் சொல்லுகிறார். அது நமக்கு இப்போ வேண்டாம். அப்படி நிறைய வியாதிகள், குறிப்பாக பாலுறவு சம்பந்தப்பட்ட வியாதிகள் பெருகி அப்படிப்பட்ட நபர்களால் பெருகி இருந்த ஒரு பட்டணம் கொரிந்து பட்டணம். அது மட்டும் இல்லை, அது ஒரு வியாபார பட்டணம் இல்லை, நிறைய பணம் புழங்கக்கூடிய பட்டணம். அங்க சாப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த பட்டணம். நான் நேற்று நைட்டு ஒரு 1 மணிக்கு எக்மோரில் வந்து இறங்கிட்டு அப்படியே வரும்போது அண்ணா நகர் வழியாக வந்தேன். அண்ணா நகர்னா ரொம்ப அமைதியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். 1 மணி 1:30 மணிக்கு பிரியாணி கடை, எத்தனை கடை திறந்திருக்கு, அத்தனை கடையிலையும் கூட்டம். எல்லா கடையிலையும், அதாவது என்னுடைய தாட் இப்படி இருந்தது, அப்படியே இருந்தாலும் வாலிப பசங்க தான் இருப்பாங்க. இல்லை, பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, பிள்ளைகள், குடும்பமா பிரியாணி கடையில் நின்றுட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. எனக்கு ஒரு நபரை பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 72 73 வயசு இருக்கும். 1:30 மணிக்கு பிரியாணியை தட்டில் வச்சு அவ்வளோ ஆவலாக சாப்பிட்டுட்டு இருக்குது. நான் நினச்சேன், இன்னைக்கு நம்ம வந்து ட்ரெயினில் கொரிந்து பட்டணத்தை பற்றி படிச்சுட்டு வந்தோம்.
இன்னைக்கு இங்கே வரும்போது இப்படித்தான் இருக்குது. சாப்பாட்டுக்காக ஏங்குகிற ஒரு பட்டணம். நம்ம இதை விளையாட்டை பார்க்குறோம், ஆனால் அந்த சாப்பாடு தான் சபைக்குள்ள பிரச்சனையாக இருந்துச்சு. 11ஆம் அதிகாரம் வரமா நம்ம தியானிப்போம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த சர்ச். பட்டணம் எப்படி இருக்குதோ அந்த பட்டணத்துடைய தாக்கம் சபைக்குள்ள இருக்கிறது. அவர்கள் வெறித்தனமாக சாப்பிட்டார்கள். 11ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் கூடி வரும்போது இப்படி நீங்கள் சாப்பிட்றது என்ன, இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஸோ அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பாட்டிலையும் எது அதிகமாக முக்கியமாக இருந்ததுன்னா நான்வெஜ் அதிகமாக முக்கியமாக இருந்துச்சான். நான்வெஜ் தான் உங்களுக்கு உயிர். அங்கே பார்த்தா நேற்று பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே வரும்போது நமக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல தெரியுது. என்ன அப்போ கூட்டம் கூட்டமாக நின்று அவன் பீஸை கடித்து சாப்பிட்றதும், அதுக்காக கூட்டமாக நிற்கிறதும் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒருவேளை பவுல் இன்றைக்கு இந்த சென்னை வந்தார்னா கொரிந்து பட்டணத்தை பார்த்து சொல்லுப்பா, நீ எல்லாம் எப்போ அதாவது இயேசு அதை சொன்னார் இல்லையா, எருசலேமே எருசலேமே உன்னிடத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் எங்கே செய்யப்பட்டிருந்தா, சோதம் குமாரால் செய்யப்பட்டிருந்தா அந்த மனுஷன் மனம் திரும்பியிருப்பாங்கிறது போல இன்னைக்கு சென்னையை பவுல் பார்த்துருந்தா சொல்லியிருப்பார், சென்னையே சென்னையே உன்னிடத்தில் இருக்கிற ஊழியர்கள் கொரிந்து பட்டணத்தில் இருந்தால் கொரிந்து எப்பவுமோ ரட்சிக்கப்பட்டிருக்குமேன்னு சொல்லியிருப்பார். கொரிந்து பட்டணத்துக்கும் சென்னைக்கு ரொம்ப தொடர்பு இருக்கிறதுனால அதை சொல்லுகிறேன். சாப்பாட்டுக்காக வெறித்தனமாக அலைகிற ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு இடம். பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. பாவம் பெருகி இருந்ததான ஒரு பட்டணம் தான் இந்த பட்டணம். இந்த பட்டணத்தில் இருக்கிற வித்தியாசமான நபர்களை எல்லாம் பவுல் சந்திக்கிறார். எல்லாரையும் சந்தித்து அவர்கள் எல்லாம் ரட்சிப்புகள் கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக 18 மாதங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கவும், அந்த பட்டணத்துக்காக கண்ணீர் விடவும், அந்த பட்டணத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்கவும், அந்த பட்டணத்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும் 18 மாதங்கள் தன்னுடைய முழு பலனையும் அவர் செலவு பண்ணுகிறார். இது எப்போ நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, கிபி 50ஆம் ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பு ஒரு 17-18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிபி 50 பவுல் இந்த பட்டணத்துக்கு போயிருக்கக்கூடும். இங்கே 1.5 வருஷம் தங்கியிருந்து அவர் ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்து ஒரு ஸ்மால் குரூப் ரட்சிப்புகள் வந்துருச்சு. அதில் ஆக்கிலா பிரிசிலாளுடைய பங்கு அதிகமான பங்கு. அதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இவர்கள் ஊழியத்துக்காக தங்கள் கழுத்தையும் என்ன செய்தார்களாம், கொடுக்க துணிந்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டான சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்து செயல்பட்ட நல்ல விசுவாச தம்பதியினர் ஆக்கிலா பிரிசிலாள். ஸோ இந்த காலை நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்கள் பட்டணம் கொரிந்து பட்டணத்தை போல இருக்கிறது. அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு ஆக்கிலா ஒரு பிரிசிலா இருந்தது போல நாங்களும் தேவனுடைய ஊழியத்துக்காக எங்களுடைய கழுத்தை கொடுப்பவர்களாக, தேவனுடைய ஊழியத்திற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் தேவனுடைய ஊழியர்களோடு இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியிலே நாங்கள் தீவிரமாய் செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்கிற அந்த ஜெபம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து கொள்ள பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இப்படி அந்த சபை உருவாக்கப்படுகிறது. அடுத்து ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயே இந்த சபையில் இருக்கிற சில பிரச்சனைகள் நம்ம பவுலுடைய காதுக்கு வருகிறது. நீங்கள் உருவாக்கின ஒரு சபை, அந்த சபையில் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளாக இருக்குது. அடுத்து ஒரு 6-7 வருஷத்துக்குள்ளே, ஏன்னா 1 கொரிந்தியர் எழுதப்பட்ட காலம் ஒரு 56-57 இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சபை உருவானதிலிருந்து ஒரு 6-7 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த சபையில் நிறைய பிரச்சனைகளை அவர் கேள்விப்படுகிறார். என்னென்ன பிரச்சனைகளை கேள்விப்படுகிறார்? நம்பர் 1 பிரச்சனை, அந்த திருச்சபையிலே அவர்கள் நிறைய பேர் குரூப்பிசம் இருந்தார்கள். நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சர்ச்சுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இல்லை, சில நேரம் நம்மக்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. நாங்கள்லாம் பொன்னியம்மன் மேடை சார்ந்தவர்கள், நாங்கள் அஞ்சுவனரை சார்ந்தவர்கள். நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த கொஞ்சம் இல்லை, நல்லாவே குறைஞ்சிருக்குது. ஆனாலும் இருக்குது. பிள்ளையின் இருத நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்குமா, அப்படி போல் அந்த மாதிரி சில இடங்களில் சிலருக்கு அது கொஞ்சம் ஒட்டி இருக்குது. அந்த டிவிஷன்ஸ் அது சர்ச்சில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக
ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதை அந்த சபையில் பார்க்கும்போது பவுலால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சபைக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரெண்டாவது, அந்த சபையில் இருந்த அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை டிசிப்ளின். அந்த சர்ச்சில் சில ஒழுங்குகள் சீர்கெட்டு போயிருந்தது. ஏன்னா அந்த அந்த பட்டணம், இன்னொரு விஷயத்தை சொல்லணும், அந்த பட்டணத்தில் பாவம் பெருகிருந்தது இல்லையா? செக்ஸுவல் இம்மொராலிட்டி எவ்வளோ பெருகிருந்ததோ அதே போல மதுபானம் பண்ணுகிற பழக்கமும் அதிகமாக பெருகிருந்ததாம். ஸோ மதுபானத்தால் தங்களை சீராட்டி கொண்டிருந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்கள், போதை பழக்கங்கள் பெருகியிருந்த ஒரு சூழல்ல அந்த பட்டணம் இருந்தது. ஸோ இப்போ ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அந்த சர்ச்சை பற்றி இவர் கேள்விப்படுகிறார். சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளேயும் அவர்கள் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அவர்களுக்குள் இருக்கிறது. உலகத்துக்குள் இருக்கிறது, அது ஒரு பக்கம், அது பாவம் நிறைந்த உலகம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் சபைக்குள் வரும் பொழுது சபைக்குள் வந்த விசுவாசி கூட எப்படி இருக்கிறாரு? அவர் ஒழுக்கக்கேடான சிந்தை உள்ளவராக, ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தவராக, மதுபானம் பண்ணுகிறவர்களாக எல்லாம் சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது இவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படுகிறது. அதில் தான் அவர் சில கடினமான தீர்மானங்கள் எடுப்பதற்கெல்லாம் அவர் ஒப்பு கொடுத்து ஜோமனை வைக்கிறார். 5ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம பார்ப்போம். அது மூன்றாவது, அந்த சபைக்குள்ள இருந்தது என்னன்னா, நிறைய டிஸ்பியூட்ஸ், நிறைய என்ன சொல்றது, வாக்குவாதங்கள், சண்டைகள். இந்த சண்டைகள் எங்க போச்சு அப்படின்னா கோர்ட்டு வரைக்கும் போச்சு. கொரிந்து பட்டணத்தில் நார்மலாகவே அந்த பட்டணத்தில் சின்ன சின்ன சண்டைனா கூட உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க, உடனே கோர்ட்டு கேஸுன்னு போயிடுவாங்க. அது அந்த பட்டணத்தில் இருக்கிறதான மக்களுடைய பழக்கம். அப்படிப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கும் சண்டை வந்தா உடனே எங்க கொண்டு போயிடுறாங்க? கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பவுல் பேசுகிறார். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உலகத்தால், அந்த உலக வழக்கத்தின்படி அந்த கொரிந்து பட்டணத்தில் என்னெல்லாம் பாவம் இருந்ததோ அத்தனை பாவத்தின் கரைகளும் விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டார்கள். தாங்கள் யார் என்பது தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சிந்தனையை அல்லது சபையவே கரைப்படுத்தி கொண்டார்கள். பவுல் சொல்லுகிறார், உன்னை பார்த்தா ஒரு கிறிஸ்தவன் சொல்லணும், உன் நிமித்தம் சபைக்கு பேர் உண்டாக வேண்டும், இவன் கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவன் என்று சொல்லி உன்னை பார்க்கும் பொழுது சபையின் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படணும். இப்போ உன்னை பார்த்தா என்ன சொல்லுவான்? நீ நானும் ஒன்று தாண்டான்னு தான் சொல்லுவான். நீ உள்ளேருந்து குடிக்கிற, நான் வெளியிலேருந்து குடிக்கிறேன். நீ உள்ளேருந்து பாவம் செய்கிற, நான் வெளியிலேருந்து பாவம் செய்கிறேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தானே சொல்லி கேட்பான். என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்துடைய அத்தனை பாவங்களும் அத்தனை பாவ கரைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. இது எவ்வளவு அநியாயமாக இருக்கிறது என்று அந்த சபையை இந்த 4 விஷயத்தில் அவர் கடிந்து கொள்ளுகிறார். என்னென்ன விஷயங்கள்? ஒன்று, சபைக்குள் இருக்கிற டிவிஷன்ஸ் இந்த சர்ச், சபைக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகள். ரெண்டாவது, டிசிப்ளின் இந்த சர்ச், சபைக்குள் இருக்கக்கூடிய ஒழுங்குகள், அதை பற்றி பேசுகிறார். மூன்றாவது, டிஸ்பியூட்ஸ் இந்த கோர்ட்ஸ், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், அதை பற்றி அவர் பேசுகிறார். நாலாவது, டிஃபைல்மெண்ட் இன் த வேர்ல்டு, உலகத்துடைய கரையெல்லாம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது, இதில் நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சபையை கடுமையாக சாடுகிறார், கடுமையாக பேசுகிறார். இதெல்லாம் பேசிட்டு அடுத்து அந்த சபைக்கு சில அறிவுரையை கொடுக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? ஏன்னா அந்த பட்டணத்தில் இன்னும் சில, நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக போகும்போது நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த பட்டணத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. திருமணம் பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ணுறது, அப்புறம் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வது, அதை தாண்டி இன்னும் பல உறவுகள், தவறான உறவுகள் வைத்துக் கொள்வது, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் சூப்பர் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணாமல் இருந்து ஒரு காலகட்டம் வரும்போது அந்த நபரே விபச்சார பாவத்துக்குள் போவது அப்படின்னு அந்த கொரிந்து பட்டணத்தில் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. சென்னையிலையும் நிறைய இருக்குது. சென்னையிலையும் நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, இப்போ கல்யாணம் பண்ண விரும்புகிறது இல்லை. பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம், இந்த வருஷம் அப்படின்னு 35-37 வயசு வரைக்கும் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாவத்தில் போய் என்ன செய்கிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் கொரிந்து பட்டணத்துக்கும் சென்னை பட்டணத்துக்கும் பொருந்தும்.
அதனால திருமணத்தை பற்றிய சந்தேகங்கள், பிரச்சனைகள், கேள்விகள், இதை பற்றிய ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த திருச்சபைக்கு அவர் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருந்தது. நானுமே உணர்கிறேன், நம்முடைய சர்ச்சுக்குமே நம்முடைய காமன் சர்வீஸ்லையுமே திருமணத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அடுத்து, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு வெறித்தனமாக சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த சாப்பாடை பற்றி அவர் 2 அதிகாரத்தில் பேசுகிறார், 8ஆம் அதிகாரத்திலையும் பேசுகிறாரு, 10ஆம் அதிகாரத்திலையும் பேசுகிறார். அடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் ரைட்டுப்பா, ஆனால் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சட்ட திட்டங்கள், இந்த சர்ச் ஆர்டினன்சஸ் என்று சொல்லுவார்கள், சபையுடைய சாக்கிரமந்துகள், சாக்ரமெண்ட்ஸ், இவைகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கவனம் செலுத்துறீங்களா, அதில் எதில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பவுல் அந்த திருச்சபைக்கு சொல்லுகிறார். அப்புறம் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை குறித்த கேள்விகள், அதில் இருக்கிற யார் முந்தி யார் பிந்தி, அந்த யார் பெரியவன், அந்த சண்டையெல்லாம் அங்கே இருக்குது, அதுக்கு அவர் பற்றி பேசுகிறார். அப்புறம் உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய கேள்விகள் இருந்தது, அந்த உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். கடைசியாக காணிக்கை பற்றியும் அந்த சபைக்கு பேசுகிறார். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த சபைக்கு கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு தெளிவு இல்லை, நம்முடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு மாற்றமும், சீசத்துவ ஆராதனையில் இருக்கிற நமக்குள் ஏற்படுகிற மாற்றம், இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் அவர் ஹோல் சர்ச். நம்ம மாறினா நம்ம யாரை நடத்துகிறோமோ அவர்களுக்கும் சரியான விஷயத்தை சொல்லி முழு சபைக்குள்ளேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சபை மாறிவிட்டால் இது சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மொத்தத்தில் பவுல் திரும்ப திரும்ப இந்த நிருபத்தில் அடிக்கடி அவர் சொல்லுகிற விஷயம் தேவ ஞானம். தேவ ஞானம், இந்த தேவ ஞானத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் தேவ ஞானத்தின் உதவியோடு நீங்கள் அணுகுங்கள். இந்த 1 கொரிந்தியரில் இருக்கக்கூடிய கீ வேர்ஸ், திறவுகோள் வசனமாக 2-3 வசனத்தை வாசித்து நம்ம ஜோமனும் அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஞானத்தை பற்றி பேசுகிறேன், அது இந்த உலகத்துடைய ஞானம் அல்ல. இந்த உலகத்தில் ரொம்ப ஞானிகள் என்று சொல்லுகிறார்களே, அவருடைய ஞானத்தை பற்றி நான் பேசவில்லை. நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம்னா, மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஏன்னா தேவ ஞானத்தை புரிந்து கொள்ளணும்னா தேவ ஆவி நமக்குள்ள இருந்தால் தான் தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு இந்த உலகத்தின் ஆவி நம்மளை நிரப்பி இருந்தால் இங்கே சொல்லப்படுகிற தியானிக்க போகிற வசனங்கள் எதுவுமே நம்முடைய மண்டையில் ஏறாது. ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், எதிர்ப்பு தெரிவிட்டு, அது எப்படி நடக்கும், அது எப்படி முடியும், இவர் சொல்றதெல்லாம் நல்லதா இருக்குது, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்கிற இந்த ரெசிஸ்டிங் தன்மை தான், எதிர்ப்பின் தன்மை தான் நமக்குள்ள இருக்கும். தேவ ஞானத்தையும் தேவ நடத்துதலையும் புரிந்து கொள்ளணும்னா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட நபராக இருக்க வேண்டும். அதற்கு முதலாவது நான் யாருங்கிற அடையாளம் நமக்கு தெரியும். ஹூ வி ஆர் அப்படிங்கிற அடையாளம் நமக்கு தெரியும். சரி, இந்த இடத்துல நிறுத்திடுவோம். அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் யார் என்பதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்க தியானிக்க ஆண்டு உதவி செய்யட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிற 1-2 விஷயத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். ஒன்று, உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏரியாவில் இருக்கிற மக்கள், ஏரியாவுடைய தன்மை எப்படி இருக்குதோ அப்படித்தான் உங்கள் வீடு இருக்குதா, அப்படித்தான் உங்கள் குடும்பம் இருக்குதா. ஏரியாவில் சண்டை இருக்குது, உங்கள் வீட்லேயும் சண்டை இருக்குதா. ஏரியாவில் இருக்கிற மக்களுக்குள்ள கடன் பிரச்சனை இருக்குது, அதே கடன் பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குதா. ஏரியாவுக்குள்ள பாவம் இருக்கிறது, அப்படிப்பட்ட பாவங்கள் ஏதாகிலும் உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கிறதா. உங்களுடைய கணவனோ மனைவியோ பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ
ஒரு கூட பிறந்தவர்களுக்கோ அந்த உலகத்தில் இருக்கிற பாவம், வெளியில் இருக்கிற பாவம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதா? அப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் இன்னும் உலகத்தை ஜெயிக்கலை. இன்னும் தேவன் தம்முடைய வல்லமையோடு உங்களுடைய வீட்டிற்குள் கிரியை செய்வதற்கு நீங்கள் இன்னும் இடம் கொடுக்கவில்லை. அங்க இருக்கிற மக்களுடைய பார்வை, மக்களுடைய சிந்தனையை போலவே உங்களுடைய சிந்தனையும் இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்க உட்கார்ந்து வருத்தப்படுறீங்க. அதை நினைச்சுதான் அழுகிறீங்க. ஐயோ, என் குடும்பம் இப்படி இருக்குது, மற்றவங்களா நல்லா இருக்கிறாங்களேன்னு மற்றவர்கள் நினைப்பது போலவே நீங்களும் நினைத்து அழுது கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை. நீங்கள் இன்னும் தேவனுடைய புத்திரர் என்ற நிலைமைக்கு நீங்க இன்னும் வரல. இன்னும் நீங்க சிறு பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கொரிந்திய நிருபத்தை தியானிக்கிற காலங்களிலே எங்களுக்குள்ள ஒரு தெளிவை தாங்கப்பா. இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் என்பது எங்களுடைய ட்ரெஸ்லையோ, எங்களுடைய பொட்டு இல்லாமல் இருக்கிறதுனாலையோ, நகையை கலட்டுறதுனாலையோ, வெள்ளை உடுப்பு உடுத்துவதனாலேயோ அந்த வித்தியாசம் அல்ல. எங்கள் வாழ்க்கையின் தரம் மாறணும், வாழ்வின் தரம் மாறணும், எங்களுடைய சிந்தனை மாறணும், எங்களுடைய செயல்பாடுகள் மாறணும். இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் அந்த வேறுபாடை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதை புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த, நடைமுறைப்படுத்த, அதிலே நாங்கள் வளருவதற்கு ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக புரியுதோ இல்லையோ, வர நாட்கள் அதை பற்றி தியானிப்போம். உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். உம்முடைய ஞானம் எங்களை நிரப்பட்டும், தேவ அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். எல்லாரும் எளிமை நிற்போமா? எளிமை நின்று ஆண்டவரே, இதை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கும், எங்களுடைய சபைக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும்ப்பா, பிரயோஜனமாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடினவர்களாய் இன்று கேட்ட வார்த்தைகளின்படியே வருகிற நாட்களில் இந்த 1 கொரிந்தியர் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்று கேட்டது போலவே ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்தருளும், எனக்கு நல்ல ஞானத்தை தாரும். இந்த 2 காரணங்களை கேட்போம் ஆண்டவர். நான் தியானிக்கும் பொழுது பாஸ் சொன்னது போலவே ஒரு ரெசிஸ்டிங் அந்த ஸ்பிரிட்டோடு இருக்காமல், எதை தியானித்தாலும் எதை யோசித்தாலும் இது நடக்குமா, இது சாத்தியமா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிக்காமல், இல்லை தேவன் எதையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, இதன் வழியாக நீ என் கூட பேச வல்லவர், இதன் வழியாக என் குடும்பத்தில் நான் ஊழியம் செய்கிற பகுதிகளில் நீ மறுரூபமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிற ஒரு தன்மையுடையவர்களாய் மாற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. கண்களை முடிவு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரை, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பினோட அல்ல ஆண்டவரே, இந்த வேலையில் நாங்கள் தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உண்மை ஆராதிக்க உடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு ஆண்டு செலுத்துக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே அதில் இருக்கிற எல்லா சாப்டரில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருக்கிற ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நீர் தந்து வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்கள் செய்கிற ஊழியங்கள், இவர்கள் செய்கிற வேலைகள், வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபூக்கமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூடவே இருப்பீராக. வருகிற வாரம் முழுவதும் நடத்தும் ஆண்டவரே. வேலைக்கு போகிறவர்கள், படிக்கிறவர்கள், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆஸ்வதியும். எல்லோரும் உம்மோடு கூட இருக்கிற உறவில் வளரவும், இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் நீர் இவர்கள் யாவருக்கும் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஆண்டவர் இவர்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.